ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு vlog தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே ஒரு 4 நாளாக நல்ல பாட்டு. நமக்கு வீடியோ எடுத்தாலும் வாய்ஸ் கொடுக்க முடியாது, அதனால அப்படியே டல் ஆயிட்டு. அதுக்கப்புறமா இன்றைக்கும் பாடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் சவுண்டு குறைச்சிருக்காங்க, அதனால ஜன்னல்லாம் அடைச்சி போட்டு வாய்ஸ் கொடுக்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண வீடு வந்து அட்டன் பண்ணோம். முந்தின நாள் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன மண்டபம் அதில் வச்சுருந்தாங்க சாப்பாடெல்லாம். அதுக்கப்புறமா இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் பெரிய மண்டபம், அது தாலிக்கட்டு அன்னைக்கு ரிசப்ஷன் அந்த மாதிரி நடந்தது. அங்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் வர போக வேண்டியது இருந்து போயிட்டு வரக்கூடிய வழியில் ஒரு கடைக்கு வெளியில் நிறைய காய்கறியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த ஆப்பிளம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இஞ்சி என்ன அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். இஞ்சி வீட்டில் இருக்குது, அதை அழகாக பார்த்து கொஞ்சமாவது வாங்கிடும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. அந்த மாதிரி தான் 2 நாளாக எடுத்த vlog தான் நீங்கள் அப்பப்போ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சவுண்டு குறைவாக இருக்கேனால தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். சரி, ஓகே. இனி வந்து நாளை நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து கேரளா போக போகிறோம். நான் வந்து இடைக்கிடைக்கு போயிட்டு இருந்தேன். என் மாமனார் இங்கே இப்போ சாப்பிட வந்துட்டு இருக்காரு ஒரு 5 மாதமாக. அதுக்கப்புறம் எனக்கு போகவே முடியலை, ஏன்னா அவர் நம்மளை விட்டால் எங்கேயும் போக மாட்டார். போங்கடி, சில வீடுகள்லாம் மகா வீட்டுக்கு போகவே கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்படி இல்லை, எப்படா போவாருன்னு வெயிட் பண்ணாலும் போகவே மாட்டார். ஒரு நாள் லீவில் அந்த மாதிரி தான். அதனால போக முடியலை. சரி, இந்த தடவை பிள்ளைங்களுக்கு 7ஆம் தேதி தான் ஸ்கூல் திறக்கு அப்படின்னு ஒரு 7ஆம் தேதி தான் அப்படின்னு நம்ம சேனலில் பார்த்தோம், யூடியூப்லலாம் பார்த்தேனால 7ஆம் தேதி அதனால பிளான் பண்ணிட்டோம் எல்லாரும் ஃபேமிலியோட போயிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடையில புதன்கிழமை வந்து சர்ச்சில் இருந்து பிள்ளைங்களுக்கு போட்டியெல்லாம் இருக்குது. அப்போ அதனால அவங்களுக்கு அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. ப்ளஸ் வந்து 10th படிக்கிறதுனால மூத்தவளுக்கு வந்து கிளாஸும் வச்சுட்டாங்க. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி நேரம் அப்படி 4 நாள் தொடர்ந்துருக்கு. சரி, அதையும் மிஸ் பண்ணண்டான்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி, பிள்ளைங்களுக்கு அவ்வளோ தாட்டு இருக்கப்ப நம்ம அதில் வந்து இன்வால்வ் பண்ணண்டா, ஏன்னா படிப்பு விஷயத்தில் வேண்டான்னு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் வரல. அவங்கள சேஃபாக வந்து ஒரு இடத்துல ஆக்கிட்டு நானும் அஸ்வினும் மட்டும் நாளைக்கு போகிறோம். ஹஸ்பண்ட் இந்த வாரம் வரல. நாங்கள் போகிறதுனால நாங்கள் எல்லாருமே போகிறோன்னு நினச்சிட்டு அவங்க வரல. ஆனால் இப்போ இந்த மாற்றங்கள் என்ன அவங்களுக்கு தெரியாது, இவங்க 2 பேரும் வரல அப்படின்னு எல்லாரும் சேர்ந்துவாங்கன்னு தான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஹஸ்பண்டு. ஏன்னா பிள்ளைங்க அங்கே போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. போனேன் இப்போ வந்து மேய்க்கு, அதுக்கு முந்தின மே தான் அவருக்கு போனது. நம்ம அங்கே வந்து எர்ணாகுளம்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறமும் போகலை. இப்பவும் பாருங்கள், இடையில வந்து நான் போயிருந்தேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு போயிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா போகலை. சரி, வந்து போகலான்னு ஆசைப்பட்டோம், அது வந்து முடியலை. இதனால நாளைக்கு வந்து நம்ம கேரளாவுக்கு போகிறோம். ட்ரெயினில் தான் போனோம். அது எப்படி இருக்கும், நிறைய நாள் ஆச்சு ட்ராவல் பண்ணி. அஸ்வினுக்கு நல்ல ஈகராக இருக்கா, நம்ம ட்ராவல் எப்படி இருக்குது ட்ரெயின் ட்ராவல் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் நல்லா ஆசைப்படுவேன், நான் ட்ராவல் பண்ணுறது நல்லா ஆசைப்படுவேன். இந்த கேரளாவுக்கு போகுது வரது இப்படியெல்லாம் ஆகி நமக்கு வந்து இப்போ போர் அடிச்சிட்டு ட்ராவல் பண்ணனாலே ஒரு மடி அந்த மாதிரி இருக்குது. நாளை வந்து 10 மணி ட்ரெயின் ஒன்று இருக்குது. 10 மணினா கடும் வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி காலையில் 4 மணிக்கு ட்ரெயினுக்கு போனால் ட்ராவல் பண்ண நல்லாயிருக்கும். ஒரு 9-10 நம்ம 4 மணிக்கு ஏறணும் அப்படின்னா ஒரு 10-10:30க்கெல்லாம் வீடு போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 மணிக்கு தான் ட்ராவல். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து 10 மணினால எப்படின்னு தெரியல. இன்றைக்கி வந்து நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயில் அடிச்சுட்டே இருந்தது, திடீர்னு மழை பெய்யுது. அந்த மாதிரி கொஞ்சம் கூலிங்கான டைமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு வந்து நேற்றுக்கு அவங்க நல்ல மழைன்னு சொன்னாங்க ஹஸ்பண்டு. அதனால மழையிலலாம் நாங்கள் குளித்தோம். நிறைய அவங்களுக்கு ஜிம்மு ஃப்ரெண்டெல்லாம் நிறைய உண்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமா நேற்று குளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சினிமாலாம் பார்க்க போயிருக்காங்க. அந்த மாதிரி அங்கே கேரளாவில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம வந்து நாளைக்கு போகிறோம். எப்படி ட்ராவல் பண்ணுறோம் என்ன அதுங்கிறத நான் காணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சு அப்படின்னா நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அப்புறமா இப்போ வந்து சண்டே வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறது சகஜம். அதுதான் இது. பை.